ஏலியன் இருக்கும்போது நம்ம நிறைய விதத்துல பார்த்துருக்கோம். திடீர் நாடை காலி பண்ணோம், வீடை காலி பண்ணோம். ஆனா இந்த ஏலியன் கொஞ்சம் வருத்தப்படாத வேலை கொடுத்தாங்க. ஏலியன் மாதிரி இருக்கு பார்க்க. இது எந்த டீம்ல சேர்ந்து வருதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குண்ணே. இல்லை, இந்த அயலான்ல இருக்கு இந்த ஏலியன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அது நம்மளோட சேர்ந்து நம்ம ஸ்டைலில் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல நாங்கள் அதோட சேர்ந்து அது ஸ்டைலுக்கு மாறிடுவோம். ஸோ அப்படிதான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன் அந்த ஸ்டைலில் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அது சொல்ல முடியாது. அதெல்லாம் திட்டுவார் ரவிக்குமார். அது ரிவீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ ஜென்ரல் எல்லாருக்கும் 12th முடிச்சோம், அப்புறம் எந்த காலேஜ், அப்புறம் எப்போ கல்யாணம், அப்புறம் எப்போ விசேஷன் கேட்டுன்னு இருப்பாங்க. இவ்வளோ பயணத்துல இவ்வளோ டீம்ல இவ்வளோ நாடகம் வந்து அப்புறம் எப்போ அயலான்னு ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் உங்களுடைய மனநிலை இந்த என்ன விஷயம் உங்களுக்கு தோணுங்க? ஐயோ சீக்கிரம் கொண்டு வரணும்னு ஃபர்ஸ்ட் தோணும். அப்புறம் என்ன தோணும்னா, ஃபர்ஸ்ட் பிலீஃப் வந்து இது இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த படம் வந்து அன்னைக்கு எடுத்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அன்னைக்கான படமா தான் இருக்கும். ஸோ அவர் கதை சொல்லும்போது ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கதையை தான் சொல்லியிருக்காரு. அதனால இது கரெக்டா போகுன்றதுதான். அதை தாண்டி நாங்கள் என்ன டிலே ஆனாலும் நான் இந்த மைண்ட்ல இருந்ததுன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதை நம்பி தான் ஆரம்பிச்சோம் இந்த படம். ஸோ அதோட போய் கரெக்டாக குவாலிட்டி கரெக்டாக போய் சேர்ந்துடணும் அப்படின்றது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் உள்ள எவ்வளோ இருக்குன்றது தெரியும். அண்ட் படம் பார்க்கும்போது இப்போ நான் இருக்கேன், யோகி பாபு இருக்காரு, கருணா, பாலசரணன், கோதண்டன், இவ்வளோ பேர் இருக்குன்னா ஃபன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை தாண்டி இதில் கிடைக்க போகிற அந்த மேஜிக் என்ன அப்படின்றது தான். அதுக்கு வந்து ஒரு நேரம் தேவைப்பட்டது, பொறுமை தேவைப்பட்டது. அந்த பொறுமை எங்களுக்கு லைட்டா அப்படி டிஸ்டர்ப் ஆகும்போது நாங்கள் ரவிக்குமார் பார்த்துப்போம். அவர் வந்து அதெல்லாம் கரெக்டா வருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த பொறுமை இருந்ததுனால ஓகே இது கரெக்டா டெலிவரி பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தது. அதை இன்னைக்கு கொண்டாடுறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து பக்கம் பக்கமா வசனம் பேசி நடிக்கணும் அப்படின்னு நடிச்சிருக்கீங்க. பக்கத்துல இருக்கவங்க வசனம் பேசுவாங்க, நீங்க கம்முன்னு இருந்து நடிக்கணும் நடிச்சிருக்கீங்க. பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, அதுக்கு நீங்க நடிக்கணும் அப்படின்னு இந்த படத்துல ஒரு சிச்சுவேஷன் இருந்து எல்லா நேரத்துலயும் சொல்லிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. எப்படி நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க எப்படி நடிக்கிறதுன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, ஒரு 5 minute சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீக்வன்ஸ்ல வந்து நான் தனியா தான் ஷூட்டிங்ல பக்கத்துல இங்க இருக்கு, இப்ப இங்க இருந்து பேசிட்டு இருக்கு, இப்ப அங்க இருந்து பேசிட்டு இருக்கு, அது இப்படி பேசும் அப்படி பேசும்னு சொல்லிட்டே இருப்பாரு அவரு. அதெல்லாம் நடிச்சிட்டே இருப்பேன். ஒரு 2வது நாள் 3வது நாள் போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி டியூன் ஆயிடுச்சு. நான் நினைச்சது வந்து ஆஹா நாளையில இருந்து யோகி பாபு வராரு உள்ள, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்றத என் மைண்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் யோகி பாபு கருணாலாம் வரும்போது ஒரு சீன் ஆப்போசிட்ல இருக்கும். இதுல கூட வணக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு பெரிய சீன். அது ஆப்போசிட்ல இருக்கும். நாங்க 3 பேர் நின்று நடிக்கணும். 3 பேர் வேற ஒரு இடத்துல பார்த்துட்டு இருப்போம். எல்லாமே கரெக்டா ஒரு ஹைட்ல இருக்கணும், கண்ணு கரெக்டா இருக்கணும், பார்க்கணும் அப்படின்றது. அப்ப நேரம் வந்து என்னங்க நீங்க ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாருங்க, எல்லாம் நேரம் இங்க பாருங்க ஏங்கோடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார் அவரு. ஸோ அது பெரிய சேலஞ்ச் தான் அது. ஏன்னா நம்ம அது நேச்சுரலா நம்ம அது கூட இன்டராக்ட் பண்ற மாதிரியே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா வெங்கடேஷ்னு ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட் அவரை வச்சு ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷன்ல வச்சு கரெக்டா நடிச்சு காமிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாம எங்களுக்கு வந்து ஃபுல்லா நம்ம நடிக்கணும். 3 முறை பண்ணணும் எவ்ரி ஷாட். ஒரு ஷாட் அவரை வச்சுட்டு ஃபுல்லா நாங்க பண்ணணும். அப்புறம் அவர் எடுத்துருவாங்க, அவர் இல்லாம ஒரு தடவை பண்ணணும். அப்புறம் சிஜில அந்த லைட் எல்லாம் கேப்சர் பண்றதுக்காக ஒரு குரோம் பால் ஒன்று வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு முறை வந்து அதுக்கு நாங்க நடிக்க தேவையில்லை, ஆனால் ஃபுல் கேமரா மூவ்மெண்ட்டும் அவங்க ஷூட் பண்ணணும் அதை. ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஷாட்டுக்கு அது நடந்துட்டே தான் இருக்கும். ஃபன்னா இருந்தது, நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். பட் அதை தாண்டி வந்து அது கரெக்டா வரும்னும் போது ரவிக்குமார் சொல்லுவார் இந்த இடத்துல இருந்து இப்படி இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி அதை கேட்கும்போது நமக்கு வந்து மைண்ட்ல வந்து ஒன்று ஃபீல் ஆகும். எனக்கு வந்து நான் அனிமேஷன் படம், சூப்பர் ஹீரோ படத்துக்கு நான் பயங்கர ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி படங்கள் பார்ப்பேன். அந்த மாதிரி நம்ம ஊர்ல ஒரு படம் வராதான்னு நிறைய நாள் நினைச்சது உண்டு. பட் அந்த மாதிரி ஒரு படத்தை நானே பண்ணுவேன்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. அதுக்கு வந்து 2 பேர் தான் நான் காரணம் சொல்றேன். ஒன்று ரவிக்குமார், இன்னொன்று நம்மளோட தமிழ் சினிமா ஆடியன்ஸ். அவங்க கொடுத்த இந்த இடம் தான் இது பண்ண வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இந்த படம் இருக்கும் கண்டிப்பா. எங்களுக்கு புரியாம நான் கேட்கிறேன், அயர்லாந்துல திஸ் கிரீன் மேன் என்ன மாதிரியான கேரக்டர் அவரு? போஸ் பாண்டியா இல்ல டாக்டர் வருணா? இல்ல அவரு போஸ் பாண்டியாவும் இருப்பார், நிறைய கலாய்க்கிறதும் இருக்கு அந்த கேரக்டருக்கு. நீங்க எங்க பாத்தீங்க ஒரு ஃபன் அதுவும் இருக்கு, சைலண்டான பேசுற விஷயங்களும் இருக்கு, அதை ரியாக்ட் பண்ற விஷயங்களும் இருக்கு, அதை தாண்டி மாசான விஷயங்களாமும் நிறைய இருக்கு. ஒரு சைடு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், ரெனோ, நம்ம வீட்டு பிள்ளை, டான், இந்த மாதிரியான படங்கள். இந்த சைடு பார்த்தோம்னா வேலைக்காரன் இருக்கு, கனா இருக்கு, டாக்டர் இருக்கு, மாவீரன் இருக்கு, இப்ப அவலான் இருக்கு. நல்லவரா கெட்டவரான்ற மாதிரி எங்க அண்ணா பர்ஃபார்மரா இல்ல என்டர்டெய்னரா? பர்ஃபார்மிங் என்டர்டெய்னரா இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை. அதை நோக்கிதான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். தைரியமா சில படங்களை முயற்சி செய்யணும் அப்படின்றதுதான், என்னை நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும்ன்றதுதான் ஆசை. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான முயற்சி. ஸோ ஒரு என்டர்டெய்னர் அப்படின்றத தாண்டி பர்ஃபார்மிங் என்டர்டெய்னரா இருக்குன்றதான் என்னுடைய ஆசை.
உங்க எல்லா படைப்புலையும் ஒரு பிரதரா ஒரு சிஸ்டரா வந்து அத்தனை பேரும் நான் உங்களை டிராவல் பண்ணுவேன்னா இந்த பொங்கல் அவளானுக்காக காத்திருக்கோம். கண்டிப்பா சக்சஸ் மீட்ல இதே ஒரு மேடையில் உங்களை சந்திக்கணும்ன்றதா காத்திருக்கேன். லவ் யூ சோ மச். தேங்க்யூ. மீண்டும் வந்து எல்லாருக்கும் நன்றி. அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சூப்பர். நீங்க தேங்க்யூ. ஏன்னா வித் பெர்மிஷன் நாங்கெல்லாம் வந்து சொல்றதுனால இன்னும் ரொம்ப ட்ரெய்லர் மட்டும் டீசர் மட்டும் பார்க்கலாம். நானும் பார்த்துறேன். ப்ளீஸ். ஓகே. தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ.